எப்ப ஓடியாங்க ஓடியாங்க சீக்கிரம் போய் இடம் பிடிப்போம். எப்ப பூமாரி சின்ன பொண்ணு இங்க ஓடியாங்க, அந்த பக்கம் தான் நிறைய சீட்டு சும்மா கிடக்கு. யாராவது வந்து உட்கார்ந்துற போறவங்க சீக்கிரம் பெரிய பொண்ணத்தை உமாக்காவெல்லாம் கூப்பிடு. அவிய ரெண்டாவது ரவுண்ட் ஜூஸ் வாங்கி குடிக்க போயிட்டாங்க. அவிய இந்த காலம் வர மாட்டாங்க. வா நம்ம போய் உட்கார்ந்துக்கிடலாம். சரி வா அப்ப அவிய ஜூஸ் குடிச்சிட்டு வரட்டும். எப்பா எல்லாரும் ஒரு வழியா வந்துட்டாவப்பா. இல்ல ஜெகனே எதுக்குல இங்க வந்து உட்கார்ந்த? வேற எங்கயாவது போய் உட்கார்ந்திருக்கலாம்ல. சோனி நாமல இங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்டா, அதனால தான் இங்க வந்தேன். ஏனே என்னாச்சு? கிறுக்காரா சோனி கூப்பிட்டா இங்க வந்த. அங்க ஆப்போசிட்ல பாரு சூப்பர் பிகர் இருக்குன்னு. அந்த பிகர் பக்கத்துல அப்பவே ரெண்டு சீட்டு சும்மா கிடந்துச்சு. அங்க போய் உட்கார்ந்திருந்தா நல்லா ஜாலியா இருந்திருக்கும். இப்ப வேற இடமே இல்ல அங்க. இப்ப போய் உட்காரவும் முடியாது அது பக்கத்துல. சதீஷ் இங்க பாரு. என்னல இருக்காங்க? அங்க பாருல அந்த பக்கம் ரெண்டு வெள்ளைக்காரி இருக்குவே. வேணா அங்க போவுமா? ரெண்டு சீட் அது பக்கத்துல சும்மா கிடக்கு. அடே குருட்டு பயல, அது கிளவில. கிளவியா? நல்ல ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட்னு போட்டிருந்தத நான் கூட அது வெள்ளைக்காரி வளன்னு நினைச்சிட்டேன். வெள்ளை முடி இருந்ததும். ஆமா உனக்கு வெள்ளை முடி இருந்தா உடனே எல்லாரும் வெள்ளைக்காரி ஆயிடுவாங்க. நம்ம ஊரு கிளவி கட்டைவள பாரு, அதுகளுக்கு வெள்ளை முடி தானே இருக்கு. அதுக்குன்னு அதெல்லாம் வெளிநாட்டுக்காரிவள ஆயிருமா? அது இல்லல சதீஷ், நம்ம ஊரு கிளவி வேளம் சேலை உடுத்திருக்கோம், வெள்ளை முடி இருக்கிறதுனால அதை கிளவின்னு நினைச்சுக்கிடுவோம். இங்க உள்ள கிளவி வேளம் வெள்ளை முடி வச்சிருந்தாலும் ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டுட்டுல அவளவும் விளையாட வருதுவே. அதை பார்த்தேன்னா வெள்ளைக்காரி மாதிரி தான் இருக்கு. கிளவி மாதிரியே தெரிய மாட்டேங்க. மேக்கப் எல்லாம் வேற போட்டுருக்குதுவே. அதெல்லாம் அப்படிதான் இருப்பாவ இந்த ஊர்ல. நம்ம தான் ஏமாறாம இருக்கணும். ச்சே, நான் கூட கொஞ்ச நேரத்துல ஏமாந்துட்டேனே. அடாடாடா, அந்த பக்கம் இருக்கிறது சூப்பர் ஃபிகர். அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன்னா அது பயந்து நம்ம கையை அழகா இறுக்கி கட்டி பிடிச்சிருந்துருக்கோம். அப்படியே பேசி போகும்போது நம்பர் வாங்கியிருப்பேன். நடக்காம போச்சு. எல்லாம் இவனை சொல்லணும். பெரிய பொண்ணு இறங்கி போகும்போது மறுபடியும் இந்த ஜூஸ் தருவாங்களா? ரெண்டாவது ரவுண்டும் கேட்டதும் தந்துச்சு. கெஞ்சி குத்தாடி வாங்கினேன். மூணாவது ரவுண்டு கேட்க போகும்போது தரமுண்டைன்னு இருச்சு. எல்லாருக்கும் கொடுக்கண்டாமான்னுக்கிட்டு போகும்போது ஒரு ரவுண்டு தந்தவன்னா நல்லா இருக்கும். போகும்போது பெனாயில் தருவாவை வாங்கி குடிச்சிட்டு போய் சாவு. பெனாயிலா? பெனாயில் என்னத்துக்கு? பெனாயில் முழு பாட்டிலா தந்தா வீட்டுக்காவது பாத்ரூம் கழுவ யூஸ் ஆகும், எடுத்துக்கிட்டு போகலாம். கொஞ்சோட ஜூஸ் தர்ற மாதிரி தந்தா அதெல்லாம் வாங்கிட்டு போக முடியாதுப்பா. கழுசடை என்னத்தை தந்தாலும் வாங்கிடுவியோ? ஆமா, விற்கிற விலைவாசிக்கு எது தந்தாலும் வாங்கி வச்சுக்கிடணும், நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆகுதுன்னா. ஐயோ ரைடு ஸ்டார்ட் பண்றவ, எனக்கு வேற பயமா இருக்குது. பிள்ளைங்களா பயப்படாதீங்க, சிக்கரா பிடிச்சிக்கிடுங்க. சரித்தே. ஐயோ பெரிய பொண்ணு, இந்த விளையாட்டு பெரிய வில்லங்கமான விளையாட்டு போல இருக்கு. தலை எனக்கு இப்பயே கிறுகிறுன்னு சுத்துறாப்புல இருக்கு. நீ தானலா ஒரு டம்ளர் ஜூஸுக்கு ஆசைப்பட்டு இந்த விளையாட்டுக்கு போவோம்னா கடைசியில அனுபவி. ஐயோ இந்த ராட்டனை என்ன மாவாட்டிய கணங்க ஒரே சுத்தி மேலையும் கிளம்ப உளுப்பி எடுக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் போன ரைடே பரவாயில்ல போல இருக்கு. அது என்னமோ உயிர் அடி வயிற்றுல இருந்து மேலே போயிட்டு கீழே வந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு படியா சுத்திக்கிட்டு வருது பிரட்டிக்கிட்டு. அதுக்கு தான் ஜூஸ் தந்துருப்பாளுவேன்னு நினைக்கேன். நான் கண்டிப்பா போகும்போது 800 ஜூஸ் வாங்கி குடிக்காம நான் போக மாட்டேன்ப்பா. அட நாயே, ஒரு ஜூஸுக்கு அந்த அளப்புற பண்ணிக்கிட்டு இருக்கா. இறங்கி போகும்போது வாங்கி தரலா உயிரோட இருந்தா கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. அப்ப சரி. ஐயோ கடவுளே போதும், இதுக்கு மேல வேண்டா நிப்பாட்டிருங்க. எம்மா இங்கேருந்து பார்க்க வானத்துலேருந்து என்னமோ பொத்துன்னு கீழே குதிக்க போறாப்புல நிற்குது தலைகீழ. எனக்கு பயமா இருக்கு. கடவுளே காப்பாத்துங்க. எம்மா போதும், இதுக்கு மேலே நான் வாந்தி எடுத்துருவேன். ஆப்போசிட்டுக்கு இருக்கவங்க மேலே தான் போய் இவ்வளோ வாந்தி. எனக்கு தலை தான் கொஞ்சம் கிறுகிறுன்னு சுத்துறாப்புல இருக்கு. இப்போ நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு பாட்டு நிற்க போகுது. எம்மா ஒரு வழியா எப்படியோ நிப்பாட்டிட்டானுவாப்பா. எம்மா சீக்கிரம் ஓடியாந்த, எல்லாரும் இறங்கி ஓடிடுவோம். எம்மா முடியல, லாத்துது. சோனி இறங்கி போவாத இரு, நான் உன்னை கை பிடிச்சு கூட்டிட்டு போறேன். லாந்தி யார் மேலயாவது விழுந்து கிடந்துறாத, அப்புறம் மானம் தேரும். இல்ல ஜெகனே இறங்கி அந்த பிள்ளை இறங்கி போகுது பாரு. அது வேற எந்த ரைடு போகுதுன்னு பாப்போம். அது பின்னாடியே போவோம். எதுக்கு? அது பின்னாடி போய் செருப்பால அடி வாங்குறதுக்கா? நான் வரலப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுல, வாழ நான் பாத்துக்கிடியே. எம்மா என்ன கொஞ்ச நேரம் நான் மட்டும் இந்த ரைடில் இருந்திருந்தேன்னு வையன், அழுது இருந்திருப்பேன்.
அடப்போப்ப பூமாரி வெறுத்தே போச்சு எனக்கு. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, எங்க விழுந்துருவோமோன்னு. தலை வேற கிருகிருன்னு சுத்துது, மேலே கீழே போகும்போது எம்மா வெறுத்து போச்சு. எப்படா நிப்பாட்டு வாங்கின்னு தான் இருந்தது தெரியுமா. எனக்குலாம் நல்லா ஜாலியா தான் இருந்தது. சரி வாங்க, அவ்வளோ வரையும் கீழே கூப்பிடுறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு ஆள் லைன்ல நிக்காங்களா, வாங்க நம்ம போவோம். வாங்க நம்ம போய் கீழே நிக்கலாம். இப்ப பாரு பெரிய பொண்ணு, நான் எப்படி சண்டை போட்டனால நான் இப்போ ஜூஸ் வாங்கி குடிக்கிறது தான். என்ன நீ தலை கிருகிருன்னு சுத்துது, அப்பவே ஒரு ரவுண்டு ஜூஸ் எக்ஸ்ட்ரா கேட்டேன், தரமுண்டேன்னு தாளுவேன். எல்லாம் தரலாம் மண்டாவலாம். இனிமேல் ஜூஸு ஏறும்போது மட்டும்தான் ஜூஸ் ஒரு தடவை தருவாவ. நீ என்ன ஓயாம போய் ஜூஸ் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்ப ஜூஸ் வேணும், வா. எல்லாம் உமா செருப்பை கலட்டி அடிச்சு விடுவாவளா? ஒழுங்கு மரியாதையா வந்துரு. உனக்கு வேணா ஜூஸ் அங்கே கடையில் வாங்கி தாரேன். அப்படியா, வாங்கி தருவியா? கண்டிப்பா வாங்கி தரணும். சரியில்ல, போகும்போது அப்படியே வாங்கிட்டு போவோம். வா வா. அப்ப சரி வா. நான்சென்ஸ். ஆமாமா, அந்த ஸ்டேஜ் தானே. இடியட். எம்மா நல்ல வேளை போயிருச்சு அது. என்னல சதீஷ், நீங்க ரெண்டு பேரும் யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. என்ன செருப்பால அடிச்சு துரத்திட்டாவளோ? இங்க பாரு சோனி, நாங்க ஜென்டில்மேன், எங்களை பத்தி இப்படிலாம் தப்பா பேசாத. அதான் நாங்க உங்களை பார்த்தோமே. ஜென்டில்மேன் பாக்குற வேலையா இது? அந்த பிள்ளை உங்களை திட்டிட்டு தானே போச்சு. அதான் இடியட்னு இங்க வரைக்கும் கேட்டுச்சு எங்களுக்கு, உங்களுக்கு கேட்கலையாகும். சரி கேட்டுச்சுல, விடுங்க விடுங்க, இதெல்லாம் வாலிப வயசு, இதெல்லாம் சாதாரண எங்களுக்கு. சரி சோனி, அடுத்து நெக்ஸ்ட் எந்த ரைடு போறீங்க? நேரா நைக்ரா ஃபால்ஸுக்கு தான் போறோம். அதான் எல்லா ரைடும் ஆடி முடிச்சாச்சே, இதுக்கு மேல எந்த ரைடுக்கு போறது? நேரா போய் இனிமே நைக்ரா ஃபால்ஸ்ல குதிச்சு விளையாடிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ சோனி, சாயங்காலம் அங்கே ஒரு ஸ்டேஜ் தெரியுதுல்ல, அந்த ஸ்டேஜில் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்களாம். நான் அங்கே 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம இப்போ வரும்போது. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். டான்சர்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்ல சதீஷ், அப்ப நம்ம ஊர்ல தசராவுக்கு டிஸ்கோ வந்து ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் ஸ்டேஜ்ல ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியா இருக்கோல. சாயங்காலம் எங்க இருந்தாலும் சரி இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் போட்டுருவோன்னே. சரில ஜெகனே. அதே போல விருப்பப்படுறவங்க கூட அந்த ஸ்டேஜில் ஏறி ஆடலாமா. அடா இது நல்லா இருக்கே. அப்ப நம்மளும் ஒரு குத்துப்பாட்டு போட்டு ஆடிர வேண்டியதுதான் ஸ்டேஜ்ல போய். நீங்கள் ஆடுனா அதை யாரல பாக்குறது? நீங்கள் பார்க்கலன்னா போங்க. இந்த குயின்ஸ்லாண்டுக்கு வந்திருக்க எல்லாரும் கண்ணும் எங்க மேலதான் படணும். அதனால நாங்க போய் ஆடுறது கன்ஃபார்ம். ஆமா, இவங்க குடியாரனுவ மாதிரி லாந்தி லாந்தி ஆடுவீங்க, அதை எல்லாரும் பார்க்கணுமாக்கும். எல்லாரும் கல்லு தக்காளி அழுகுன முட்டைன்னு தூக்கி எரிஞ்சிட போறாவளா பார்த்து. என்ன வார்த்தை சொல்லிட்டா பாத்தியால ஜெகனே நம்ம டான்ஸ் பார்த்து. அதானே எங்க டான்ஸுக்கு ஊரே அடிமை. இதுல நீங்க எங்களை பார்த்து கிண்டல் வேற பண்றீங்களாக்கா. இன்னைக்கு நாங்க ஸ்டேஜ்ல ஆடுவோம், நீங்க பாக்குறீங்க. அவ்வளோ ஒரு ஸ்டேஜ்ல எங்களை பார்த்து நோட்டு ரூபா நோட்டா கொண்டு வந்து எங்க சட்டையில குத்துறாவளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ரோட்ல துண்டை விரிச்சு இப்படி ஆடுனாலாவது 10 பைசா கிடைக்கும். இங்கெல்லாம் ஆடுனீங்கன்னா கல்லை கொண்டு தான் எரிவாவை பார்த்துக்கிடுங்க. அப்படி சொல்லி சின்ன பொண்ணு, இங்க பாருங்க, நீங்க எங்களை சாதாரணமா இட போட்டுட்டீங்க. நாங்க டான்ஸ்னு வந்துட்டா மைக்கேல் ஜாக்சன் பார்த்துக்கிடுங்க. சீக்கு வந்த கோழி கணங்க ஆடிக்கிட்டு இவங்க மைக்கேல் ஜாக்சனா தூர போங்கள. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, வழி விடுங்கள. என்னல சதீஷ், நம்மள இப்படி கேவலப்படுத்திட்டு போகுதுவே. விடு விடு பாத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். இந்த பயலுவன் இங்க என்ன பண்ணியானுவே? ஏலே சதீஷ் ஜெகனே. என்னக்கா இங்க என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே? இல்ல வேற எந்த ரைடுக்கு போலாம்னு யோசிச்சிட்டு நின்னோம்க்கா. ஏல இனிமே நீங்கள் ரைடு போனதெல்லாம் போதும். அவ்வளோ ரைடுக்கும் ஆல்மோஸ்ட் பெய்யாச்சு. இனிமே இந்த தண்ணியில் வேணா விளாடணுன்னா விளாடிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம். என்ன நேரம் ஆகி போச்சுல்ல. சாயங்காலமா தான் நல்ல ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுவாங்களாம் தே. அதனால நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு போவோம் தே. என்னது டான்ஸ் ஆடுவாங்களா? ஆமாக்கா, நம்ம ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி இங்க ஆடுவாங்களாம். விருப்பப்பட்டா நம்மளும் ஆடலாமா, அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்படியா? இது கூட நல்லா இருக்கே. ஏலா உமா, நீ ஆட போறியா? இல்ல, வந்திருக்கையெல்லாம் ஆடுவாவே, அதுல வேற டிஸ்கோலாம் ஆடும்ல, பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்லாம் நம்மளும். அதுக்குதான் இந்த மாதிரிலாம் இந்த ஊர்ல எப்படி இருக்கும்னு பார்த்ததுல நம்ம பார்த்துட்டு போவோம் பெரிய பொண்ணு. அவசரப்பட்டு வேற கிளம்பிட போறோம். போய் இதுக்கப்புறம் எங்க போறோம்? ஒரு இடமே இனிமே சுத்தி பார்க்க போறது இல்ல, ரூம்ல தான் போய் தங்கணும். நேத்தாவது அந்த மேனேஜர் பையலுக்கு வயிற்ற கலக்கிச்சின்னு சொல்லி ஓடிட்டான். இன்னைக்கு போய் எப்படின்னா இருந்தான்னா சமாளிச்சு வேற ரூம்ல போய் தங்கணும். இத்தனை பேரும்
அதுக்கே என்ன பண்ணேன்னு தெரியல. இதுல நம்ம சீக்கிரமா போய் என்ன பண்றது? நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிட்டு ராத்திரியா போவோம் இந்த குயின்ஸ்லாண்டை மூடும்போது. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். சரி, அப்போ நம்ம இங்கே இருந்துட்டு கடைசியாக போவோம். சரியா? இனிமே நீங்க எங்க போறீங்க? இனிமே போறதுக்கு ஒரு ரைடும் இல்லன்னு நினைக்கிறேன். எல்லா ரைடும் போயாச்சு. இனிமே அப்படியே வர வேண்டியதுதான். அந்த என்னது ஹிமாலயாவா? இல்ல ஹிமாலயா இல்ல அது. நயகரா ஃபால்ஸ். அங்க அங்க வந்து நாங்களும் குளிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்க வாரோம். சரி, நாங்களும் அங்க தான் போறோம், வாங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வாரோம். சீக்கிரம் வந்துருங்களே, வேற அதையும் நிப்பாட்டிட போறாவே. கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குமா அதுவும். சரி சரி, வந்துடுறோம். இப்போ நான் மட்டும் வந்திருந்தேன்னு வைங்களா, சரி ஒரு இடத்துல போயிட்டு போகலான்னு சொல்லி வரலாம். இப்போ அவ்வளோ தூரம் போனால் வேற நல்லா இருக்காது பத்தியலாக்கு. அதனால தான் நான் வேற யாரையும் கூட்டிட்டு போகலாங்க. அட இதில் என்ன இருக்கு? நம்ம யாருக்கும் ஓத்திரம் இல்லாமல் வந்தோமா, ஒரு 2 நாள் இருந்தோமா போனோமான்னு இருக்கணும். அதான் நல்லது. ஆமாக்கு வந்தாச்சு. நான் தான் எங்கள் மாமியார் மெரினா பீச்சு வச்சு அங்கேயும் சுற்றி காட்டியாச்சு. நான் இங்கேயும் வந்தாச்சு. இனிமே எங்கே போகிறது என்னன்னு நமக்கும் தெரியல. இனிமேல் ஊரை பார்த்து போக வேண்டியது தான். ஏன் மோவாலாம் என்னமோ மாலு நீட்டு இருந்தா எங்கேயோ போகணும்னு சொல்லிக்கிட்டு. ஆமா, என் மோவலும் சொல்லிக்கிட்டு இருந்தாளுவ 2 பேரும். அதான் அந்த படிக்கட்டுலாம் யாரு இறங்கும்ல, நம்ம ஒரு துணி கடைக்கு போயிருக்கோமே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்க அந்த இடம் பூரா. ஆமா, அங்கதான் இந்த சினிமா நடிகர்களாம் வருவாங்களாம். அங்க போனா பார்க்கலாமா? அப்படியா? அப்பவும் போவுங்க நம்மளும். இனிமே இன்னைக்கு 4 பூரா இங்கேயே ஆக்கிவிட்டாள்வலா. இனிமே இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது. ரூமுக்கு போனதும் போய் படுத்து தூங்கிட வேண்டியதுதான். சாப்பிடணும்னா போற வழியில சாப்பிட்டுட்டு அந்தால போயிட்டு படுத்துட வேண்டியதுதான். நாளைக்கு காலையில எங்க போறதா இருந்தாலும் இன்னைக்கு கிளம்பி என்ன மாதிரி வந்துடணும். ஆமா ஆமா லட்சுமி, நீ சொல்லியது சரிதான். சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடுச்சு. இனிமே இந்த பவர் பேங்கை ஒழிச்சு வச்சிட வேண்டியதான் ஃபேண்ட் பாக்கெட்டுக்குள்ள. இதை பார்த்தா யாரு தந்தா என்னன்னு கேள்வி கேட்பாவ, வேற மாட்டிக்கிடுவோம். சூப்பர். இனிமே எதனா கொஞ்சம் நோண்டிட்டு இருக்கலாம், டைம் பாஸ் ஆகும். எந்த பக்கம் இருந்து வந்தாலும் நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போயிடலாம் போல இருக்கு வித்யா. ஆமா ஆமா, எல்லாம் சுத்தி ரோடாதான் இருக்கு. எந்த பக்கம் போனாலும் போலாம். அங்க பாரு, ஒருத்தி சோலோவா உட்கார்ந்து தனியா போன் நோண்டிட்டு இருக்காத. சந்தியா, எம்மா நீயா? சே, நான் கூட பயந்துட்டேன். பின்னாடி இருந்து உன் தோல்ல கை வச்சதும் யாரும் நினைச்சிட்டியோ? ஆமா, திடீர்னு வந்து இங்க இடத்துல வந்து சந்தியான தோல்ல கை வச்சா எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ சின்சியரா நீ போன்ல மூழ்கி போய் கிடக்கா. நீ வேற சும்மா இருப்ப, வெறுப்பேத்தாத. போர் அடிக்குது, வேற என்ன பண்றது? எனக்கு பிடிக்கல. எல்லாரும் அந்த தண்ணியில என்னென்ன பண்ணுவாவளோ. சை, பாதி பேர் இந்த தண்ணிக்குள்ளே எச்ச துப்புறாவ. அதை பார்த்தாலே வாந்தி வருது. எப்ப சந்தியா, போதும் நிப்பாட்டு. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத. வேற எங்களுக்கு அங்க போற எண்ணமே இல்லாம வெறுத்து போயிரும். இல்லப்பா ஜோனி, என் மனசுக்கு தோணுனதை சொன்னேன். தெரியும், நீ மூடு. நாங்க போய் விளையாடிட்டு வர, நீங்க இருந்து போனை நோண்டிக்கிட்டு இரு. எப்ப வாங்க போலாம். இவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அப்புறமா நீங்க கால் கூட கழுவ மாட்டியா அந்த தண்ணியில. ஆமா, அது என்னமோ சரிதான். எனக்கு இப்ப அங்க வரணுமான்னு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு ஜோனி. பாத்தியா, அதுக்குள்ள நீ மனசு மாறிட்டியா? நீங்க 2 பேரும் என்ன போங்க பே, நான் சந்தியா கூட இங்க இருக்கேன். அப்ப நீ வரலையா? இல்ல, நான் வரல. நம்ம ஒரு ஆத்துல இந்த பயல்வளா ஒண்ணுக்கு இருப்போம், அதுல பண்ணுவேன். அதே போல தானே இங்க எல்லாரும் ஒண்ணுக்குலாம் இருந்து இப்ப தண்ணிக்குள்ள. நம்ம ஒரு ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அதுல பெய்றோம். ஆனா இங்க அப்படி இல்லல்ல, அந்த தண்ணி அங்கேயே தான் கிடக்கும். எனக்கு அதனால ஒரு மாதிரியா இருக்கு. சீ, போங்கவே. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க போறோம். சின்ன பொண்ணு எப்படி, நீயும் வாரியா இல்ல நீ இங்க தான் இருக்க போறியா? சொன்னி, நான் வரேன். யார் என்ன சொன்னாலும் சரி, சாக்கடையா இருந்தாலும் நான் அதில் குதிக்க ரெடி. நீ ஏனோ வா போ. எப்படி ஓடுற அளவு பேர் அந்த தண்ணியை கண்டதும். அங்க பாருங்கக்கா, உங்க மோவுல 2 பேரும் வராளுவே. ஏன் மோட எங்க காணோம்? இவ கொம்மி, எங்களெல்லாம் விட்டுட்டு நல்லா ஜாலியா தண்ணிக்குள்ள கடந்து விளையாடிய போல இருக்க. ஆமா, விளையாடுனவ போட்டுக்கிட்டு நீங்கள் தானே எங்களை அங்க விட்டுட்டு நாங்க என்னமோ விளையாட போறோம், அங்க ஏற போறோம், குதிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு போனியே. சரி விடு. ஆமா, அந்த ஃபால்ஸ் மேல ஏறி குளிக்க போனியா? அந்த நயகரா ஃபால்ஸ்ல மேல இருந்து தண்ணி விழுது அந்த இடத்துக்கு மேல போனியா நீ? இல்ல இங்கனே தான் கீழ தண்ணிக்குள்ள இருக்கீங்களா? நாங்கள் வளம் மேல ஏறி நல்ல அருவியில குளிச்சாச்சு. நீங்களே போய் குளிக்கணும்னா குளிங்க. பூமாரி வரலையாம்மா? அவளை இங்க அவன் அங்க சந்தியா கூட உட்கார்ந்துருக்கா சித்தி. அப்படியா? சரி. எல்லாம் சின்ன பொண்ணு, போ நீ வேணா மேல அருவியில போய் குளி, நல்லாதான் இருக்கு. ஆமா, என்ன துணி தான் காய நேராகும். நாங்கள் விட எந்திரிச்சு என்னதான் வெளியே போலாம், நின்னா அப்படியே நின்னா எனக்கு காஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் விட சட்டு போட்டுன்னு குளிச்சுட்டு வரதா இருந்தா வாங்க. நம்ம தான் மாத்து துணி எடுத்துட்டு வரலையே.
அதான் சந்தியா வரலன்னு தான் சரி இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன் நானும். நானும் போய் குளிப்பேன்ப்பா. நானும் அதுக்காகலாம் குளிக்காம இருக்க மாட்டேன். நல்லா ஜாலியா இருக்கும். சரி போ. அம்மா அந்த பெரிய பொண்ணு உமால எங்கனா பாத்தீங்களா? அம்மா அவியலும் கதை வாரேன்னு சொல்லிட்டு வந்தா வேணா இப்ப வருவாவ. சரி போங்களா. வா சின்ன பொண்ணு சீக்கிரம் போவோம். என்ன பூமாரி எந்தெந்த ரைடுக்கெல்லாம் போயிட்டு வந்தியே? எந்தெந்த ரைடுலாம் ஞாபகம் இல்ல. நிறைய ரைடுக்கு போயிட்டு வந்தோம். ஆக மொத்தத்துல எல்லா ரைடுக்கும் போயிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா ரைடுலயும் வளைச்சு போட்டோலாம் எடுத்திருப்பியல. ஒருத்தரும் போனை கீழே போடலையாக்கும். போனெல்லாம் யாரும் கீழே போடல. சோனி தான் போட்டோ எடுத்தா. அவளாவது போனை கீழே போடுறதாவது. அது என்னமோ சரிதான். சரி உன் போனை கொண்டா பாப்போம். போட்டோ பார்க்கலாம். சரி உன் போனை கொண்டா பாப்போம். என் போன்ல போட்டோலாம் இல்ல. இன்னும் சோனி அனுப்பல. அப்படியா? ஒரு போட்டோ கூட உன் போன்ல எடுக்கலையோ? ஆமா நான் இதுல எடுக்கல. எங்க சதீஷ் தான் வாங்கிட்டு போனா என் போன். அவன் சொல்லல சார்ஜ் இல்லன்னு. அதனால என்கிட்ட போன் கூட இல்ல. சுத்தம் போனும் இல்லையா உங்ககிட்ட? விளங்கிரும். எங்கேயாவது ஒன்னே தனியா விட்டுட்டு போனாவன்னா வேற நீ என்ன நீ வந்து சேருவ? யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கூட கேட்க இல்லாம திருன்னு முழிச்சுக்கிட்டு நிப்பா தானே? ஆமா அதுக்குதான் நான் அப்படியே சோனி சின்ன பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டே போனேன். கையை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டேனே. சரி உங்க அண்ணன் சதீஷ்லாம் எங்க? அவன் பொம்பளை பிள்ளைல பிரத்தால சுத்திக்கிட்டு திரியான். எங்க செருப்பெல்லாம் அடி வாங்கிட்டு வர போறானோ தெரியல. என்ன பிள்ளைகளா இங்கதான் இருக்கீங்களா ரெண்டு பேரும்? ஆமாட்டே நாங்க தண்ணில விளையாட போல. இந்தா இப்பதான் சின்ன பொண்ணு சோனி எல்லாம் வந்தாவ. இந்த அவியெல்லாம் தண்ணியில விளையாடுறதுக்கு போயிருக்காவ. நீங்களும் போங்க தேய்ச்சிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிப்பாட்டிடுவாங்களாம். வேற அந்த அருவில இருந்து உள்ற மாதிரி தண்ணி எல்லாம் விழாதான். அதனால நீங்களும் சீக்கிரம் போங்க. நாங்க போறோம். அதுக்கு முன்னாடி நீ இந்த போன்ல எப்படி சார்ஜ் வந்துச்சு? அப்பயே ஆஃப் ஆயில கிடந்தது இப்ப ஆன் ஆயிருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லு பாப்பா. ஐயோ மாட்டணுமா? பெரிய பொண்ணு இந்த பாரு புதுவிதமான போனா இருக்க. நம்ம வாங்கும்போது ஆஃப் ஆகி போச்சு சார்ஜ் இல்லைன்னு. இப்ப சார்ஜோட இருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே செத்தோம். இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? ஆமா அதானே. இப்ப பார்த்தா போனு ஃபுல் சார்ஜ்ல இருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இல்ல ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் ஒரு கேங் வந்தாங்களா, அவங்க தான் தந்தாங்க. பவர் பேங்க் இருக்குந்தா சார்ஜ் போட்டுக்கன்னு சொல்லி. அது எந்த காலேஜ் கேர்ள்ஸ்? காட்டு பாப்பா அது யாருன்னு நாங்க கூப்பிட்டு கேட்கட்டோம். ஏக்க என்ன நீங்க ஏதோ சந்தேகமா கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கியே? எங்க அம்மா கூட இப்படிலாம் என்னைய தேவையில்லாம கேள்வி கேட்டதில்ல. நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிய? அதான் நான் தான் சொல்றேன்ல, காலேஜ் கேர்ள்ஸ் வந்தாங்க, அவங்க வச்சிருந்தாங்க தந்தாங்கன்னு. என்ன சந்தியா நீ பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க உமா கிட்ட. அவ உன் நல்லதுக்கு தானே கேட்டா. பாருங்கத்த எல்லாத்தையும் சந்தேகப்படுற மாதிரியே கேட்டா நான் என்னதான் செய்யுது? எங்க அம்மா கூட நோண்டி இப்படி கேள்வி கேட்டதில்ல. இவ ரொம்ப கேட்காவ. எரிச்சலா வருது. சொல்லுங்கத்தே கொஞ்சம் இவகிட்ட. சரி நான் சொல்லியே இந்தா போனை பிடி. உங்க அம்மா உங்ககிட்ட கேள்வி கேட்கண்டவன்னு உன் இஷ்டத்துக்கு இருக்கலான்னு நினைக்காத. எல்லாம் உன் மேல இருக்க அக்கறையில தான் கேட்கறது. அதுக்கு நீ எல்லாருக்கிட்டையும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற வேலைலாம் வச்சுக்கிடாத சொல்லிட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி இன்னொருக்கா கோபமா பேசணுன்னு வையன், செவுட்லேயே சப்புன்னு அப்பி போடுவேன் பார்த்துக்க. சாரி தே. சாரி என்கிட்ட கேட்காத, உமா கிட்ட கேளு. சாரி உமாக்கா, நான் இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன். மன்னிச்சுக்கிடுங்க. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. வா பெரிய பொண்ணு போலாம். இங்க பாரு சந்தியா, நீ ஒன்றும் பச்சை குழந்தை கிடையாது. உனக்கு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒயாம நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்த்து கவனமா இருந்துக்க. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு பார்த்துக்க. அதுல நீயே மண்ணள்ளி போட்டு போயிடாத. என்னாச்சு சந்தியா உனக்கு? நீ இப்படிலாம் தேவையில்லாம கோவப்பட மாட்டியே. எதுக்கு இப்படி கோவப்பட்ட இப்ப உமாக்கா மேல? அது ஒன்றும் இல்லை பூமாரி, ஏதோ ஒரு டென்ஷனில் கத்திட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு தான் எனக்கு இப்போ பயமாக இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவ்வளவுதான், டங்குன்னு ஆடுவா. எல்லாரும் முன்னாலையும் சப்புன்னு அடித்தாலும் அடிச்சிருவா. அதான் இப்போ பயமாக இருக்குது. உமாக்கா போட்டு கொடுத்துருவாங்களோ எங்கள் அம்மா கிட்டன்னு. நீயே சொல்லு பூமாரி. சும்மா நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நான் சொன்னேன் அப்போ அப்படியான்னு கேட்டுட்டு விட்டா பரவாயில்ல. இப்படி தான் எப்போ பார்த்தாலும் நம்மளை நோண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷிக்கு கோபம் வராதா? நீயே சொல்லு. அப்பயும் அப்படிதான் என்னைய தனியாக கூப்பிட்டு நீ யார் கூடயும் பேசிட்டு நின்னியோ, உங்ககிட்ட ஒரு பையன் பேசிட்டு நின்னானே அது யார் அப்படின்னு சொல்லி கேட்காவ. அப்படி ஓயாம அப்படி நம்மளை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அவிகளுக்கு நான் யார் கூட பேசுனா அவிகளுக்கு என்ன? அவிக ஏன் தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையும் தலையிடுறாவ. அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ நம்ம பாட்டுக்கு பூமாரிக்கிட்ட எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்கோமே. இப்போ இவகிட்ட என்னத்தை சொல்ல? உண்மையை சொன்னால் மாட்டிக்கிடுவோம், இல்லைன்னே சொல்லிடுவோம்.
இல்ல பூமாரி, நான் யார்கிட்டயும் பேசல. வேற எதுக்கு அவிய அப்படி கேட்டாவ? தெரியலவ. வேற யாராவது ஜோடியா பேர எங்கேயாவது உட்கார்ந்துருப்பாவளா இருக்கும். அதுக்கு கூட சந்தேகப்பட்டு என்னையவே செல்வி கிட்ட எனக்கு கோவம் வராதோ. அதான் கோவமா வந்துச்சு, கொஞ்சம் கத்திட்டேன். எங்க அம்மையே கேட்கல உங்களுக்கு என்னன்னு. சரி சரி, ஃப்ரீயா விடு, கண்டுக்காத. அவையெல்லாம் போய் சொல்ல மாட்டாவ. அதான் பெரிய புண்ணத்தை இருக்காவல, அவைய சமாளிச்சுக்கிடுவாவ. விடு. உமாக்கா எப்பயும் அப்படிதானே, மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவாவ எதுனாலும். அதனால நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. என்கிட்டலாம் இன்னொருக்கு அந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் இதே மாதிரி தான் பேசுவேனுமே. நான் பெரிய புண்ணத்தைக்காண்டி தான் நான் அமைதியா இருக்கேன். சரி சரி, சரியா கோவப்படாத. வா வா, வந்து உட்காரு. எல்லா பிள்ளைகளும் வருதுவா போகுதுவே. இந்த நம்ம வீட்டு பிள்ளைகளும் எங்கே போச்சுவேன்னு தெரியலையே. சரி, நம்ம இங்கே உட்காருவோம். ஏம்மா, இதில் நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டட்டுமா? நீங்கள் இல்லை உட்காருறீங்களோ? ஆமாம், நாங்கள் இதில் உட்காருவோம். ஐயோ, இது சரணோட அத்தையாச்சே. இல்லைண்ணா ஆண்டி, நீங்கள் உட்காருங்க, நாங்கள் வேற இடத்துல உட்கார்ந்துக்கிடுறோம். சரிம்மா, காலு நல்ல வலி பத்துக்க. நல்ல உட்கார்ந்துக்கிறியம்மா? நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. இவ்வளோ நேரம் நம்ம அதில் தானே உட்கார்ந்துருந்தோம். எதுக்கு இப்போ நீ அந்த பொம்பளைக்கு இடம் விட்டா? இப்போ நம்ம எங்கே போய் உட்கார்றது? சரி சரி, இப்போ மாதிரி கோவப்படாத. இந்த மரத்து திண்டு இருக்கு பத்தியா, இந்த திண்டுல உட்கார்ந்துக்கிடலாம் நம்ம. வா. சரியான கிரிக்கியா இருப்பா போல இருக்கு. வா வா பூமாரி, வந்து உட்காரு. தெரிஞ்ச ஆளுகிட்ட எரிஞ்சு உளியா, தெரியாத ஆளை வந்து உட்காருங்கன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவியா. இவளை என்னத்த சொல்ல? என்னப்ப முணுமுணுத்துக்கிட்டே வரா? ஒன்றும் இல்லம்மா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னை விட பெரிய டென்ஷன் பார்ட்டியா இருக்கிய நீ. இங்கே பாரு உமா, நீ இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வையி, லட்சுமி அக்கா என்ன ஏதுன்னு கேட்பவ. அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் பார்த்துக்க. இல்ல இல்ல பெரிய பொண்ணு, நீ எதுவும் சொல்லிவிடாத லட்சுமி அக்காட்ட. லட்சுமி அக்காட்ட சொன்னா வருத்தப்படுவாவ. வேற அவளையும் நாளை அடி அடிச்சு விடுவாவ. வேற வந்த இடத்துல அந்த பிள்ளை மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும். அது வேற நமக்கு வருத்தமா இருக்கும். சின்ன பிள்ளைகள் இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ண முடியும் இந்த மாதிரி இடத்தெல்லாம். வேற அதுவே வீம்புக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும். அது நல்லாவா இருக்கும்? அப்பனா நீ மூஞ்ச தொங்க போடாமல் இரு. நீ இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது. அது சின்ன பிள்ளை பத்தியா, சின்ன பிள்ளை நம்மளை எதிர்த்து பேசிட்டுனதும் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க. வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம தான் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கோம்ல, வசமாக எப்போ நாம ஆட்டுவா, அப்போ பார்த்துக்கிடலாம். நீ இப்போ மூஞ்ச சிரிச்ச மாதிரி வை. மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுட்டேன், போதுமா? இதான் உமா. உமா இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரி வா, போய் நம்மளும் நயகரா ஃபால்ஸில் போய் நீந்திட்டு வருவோம். வா வா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற அந்த அருவியிலிருந்து மேலே இருந்து தண்ணி கொட்டுதாமே, அதை நிறுத்தி விடுவாங்களாம். அதை நிறுத்திட்டாங்கன்னா வேற நம்ம அவ்வளோரம் குளிச்சு முடிச்சுட்டு கீழே கிடக்க பற்றி அந்த அழுகு தண்ணியில தான் போய் நீந்தணும். அதனால வா, போய் நம்மளும் போய் அருவியில் ஒரு குளியலை போட்டு வந்துடுவோம். நம்மளும் குத்தாலத்துக்கு போன மாதிரி குளு குளுன்னு இருக்கோம்ல, அப்பதான் இந்த வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கும். ஓடியா ஓடியா. குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குமா? என்ன ஓட்டம் ஓடியா பேர் நம்மள விட்டுட்டு. லட்சு, இந்தா வந்துட்டேன். வா வா, பொறுமையா வா. தண்ணியில வலிக்கி இழுக்கி விழுந்து கிடக்காதலா? அதெல்லாம் நான் உள்ள மண்டை லட்சு. நாங்கள் இப்பதான் தண்ணியில இருந்து எந்திரிச்சு வெளியே போலான்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் இப்பதான் வாரியலாக்கும். என்ன சொல்றீங்க பத்ராளியக்கா? ஆமாளா, இவ்வளவு நேரமா நாங்கள் தண்ணிக்குள்ளேயே கிடக்கோம். இனிமே துணி காயாண்டாமா நாங்கள் வெளியே போய் நிக்கலான்னு பார்த்தோம். ஆமா, நீங்களும் இப்பதான் தண்ணியில ஆட்டம் போட வாரிய போல இருக்கு. எல்லாரும் ஆட்டமும் சுத்தி முடிச்சிட்டீங்களா? ஆமா லட்சு, முடிஞ்சது, அவ்வளவுதான். இனிமே குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அப்பனா போங்க. இந்த என் மோளும் சின்ன பொண்ணு இப்பதான் இந்த மேல அருவில இருந்து தண்ணி கொட்டதுல அதுல போய் குளிக்க போயிருக்காளுவே. நீங்கள் எல்லாம் போய் குளிக்கணும்னா போய் குளிச்சுட்டு வாங்க. நாங்கள் எல்லாம் வெளியே சந்தியா கிட்ட போய் நிக்கோம். சரி லட்சு. சரி சரி, சீக்கிரம் போங்க போங்க, காத்து வரட்டும். இவளுக்கு கொழுப்ப பத்தியா லட்சுமி? இவங்க எப்பயும் அப்படிதானே, விடுங்க. பத்தியோட சுத்தி வரும் அண்ணாமலை நந்தானே. அப்படியே கள்ளத்தி கொண்டு போய் காலத்தல் மன்னர்கள் கடத்த பாக்குற 5 வகை பொண்ணால பண்ண கண்ணால சில நந்தானே. ஐயோ ஐயோ அம்மா, இப்ப ஜாலியில யோஜுமா கூச்சையேண்டி அம்மா படுகும் தலக்கடிகுமா மல்ல 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 மல்லே மருத மல்லே ஜாலியோ இத கேளியா இங்க 70 கலர் நீலையா தேவுடா இக்கடா சூடுடா இங்க ஆடுது டப்பா டான்ஸ்டா யப்பா. மல்ல 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 மல்லே 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 மருத மல்லே சில்ல 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 வெங்கல சில்லே சில்லே வெங்கல சில்லே. புள்ளி வைக்கிறான் பொடியேன் சொக்குறா, புள்ளி வைக்கிறான் பொடியேன் சொக்குறா. மச்சான் பொல்லாதவன் கையில் இல்லாதவன் 2 போட்டாலுமே வெளியே சொல்லாதவன். போட்டு இது 2 ஆட்டத்தையும் பேர் எங்க
நல்ல ஒத்தையில கிடந்த ஆட்டம் பழமா உள்ள இருக்கு. பச்சை பச்சை சோக்குகள் பேசுற அரைக்கோள் வீசுற ஹீரக்கோள் எங்குற ஏழு மலை இழந்த மலை பரங்கி மலை நந்தானே. பீச் டு தாம்பரம் வரைக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல என் கூட வரும் பேசஞ்சர் எல்லோரும் தேடும் எல்லோ ரசிலை நந்தானே. ஐயோ ஐயோ டாக்டர் ஒரு ஊசி வேணாம் டாக்டர். ஐயோ ஐயோ சிஸ்டர் ஒரு வீறு போது சிஸ்டர். மல்ல 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 மல்லே மருத மல்லே கோகிலா ஏண்டி அழுகுறா. டிவிய பார்த்து சின்னுங்குறா. டிவிய திறந்தா சீரியல் அதுக்கு பெட்டரு நம்ம பிராக்டிக்கல். மல்ல 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 மல்லே மருத மல்லே நம்ம மேல ஒரு அக்கறை இருக்கா? அது பாட்டுக்கு நம்மள ஒத்தையில விட்டுட்டு போயிட்டு விட ஒரு போனுக்குன்னு அடிச்சு பார்ப்போம், எடுக்கலான்னு பார்ப்போம். யாராவது ரூமுக்காவது போனா கொஞ்சம் படுத்து எந்திக்கலாம். சே பாவம் சரணத்தை ஒத்தையில தனியா உட்கார்ந்துருக்கு. வெறுப்பா இருக்கும் போல இருக்க வீலுக்கு. சரணுக்கு வேணா ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம்மா. ஐயோ வேண்டாம், அம்மா வாரா. என்ன பிள்ளைகளா உங்களுக்கு வெறுப்படிக்கோ? அப்படினா இல்ல பெரியம்மா, நாங்க சும்மா தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா எல்லாம் பூமாரி இந்த சதீஷ் எங்க? அவன் எங்க யார்கிட்ட செருப்படி வாங்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும். எல்லாம் ஏன் அப்படி சொல்லியா? வேற அழகா இருக்க பிள்ளைகள் பின்னாடிலாம் போயிட்டு இருந்தா வேற செருப்படி தான் உளம். அரசு அப்ப வீட்டுக்கு போகும்போது உன் மோவே ஒரு பொண்ணோட தான் வருவான்னு நினைக்கேன். ஐயோ லட்சுமி அக்கா நீங்க வேற. அவன் என்ன 7:30 இழுத்துட்டு வருவானோ தெரியலன்னு நானே பயந்து போயிருக்கேன். இவ்வளவு இங்க இருக்காளவு, அவன் மட்டும் எங்க போனான்? அவன் அந்த ஜெகன கூட சோடி சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியா. பிள்ளைகள் தாய் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்காண்டாமாக்கோ. சரி நானும் சரி ஆம்பளை பையன் தானே எந்த சில்லாக்குனாலும் போயிட்டு வருவானா வந்துட்டு போட்டான்னு நினைச்சேன். அது எங்கேயும் தருமடி வாங்கிட்டு வருமா என்னமோ தெரியலையே. தாய்க்கிழவி 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 என்ன தாய்க்கிழவி என்ன பத்தி வேற பேசிட்டு இருந்தீங்களா? இந்தாம்மா வந்துட்டாமா உத்தம புத்திரே. அவனே எங்க போனான்னு கேளு. பெட்டி பூமாரி நீ வாயை மூடிட்டு இல்லனா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கும் பாத்துக்க. போல அப்படியே இவனுக்கு பயந்துருவோம் நாங்க. இல்ல எங்கல போனியே? அது ஒண்ணுலம்மா எல்லா ரைடும் போய்ட்டமா. இன்னும் எந்த ரைடாவது விட்டு போச்சான்னு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். இல்லே சீக்கிரம் அங்க தண்ணி நின்னு போகுமா? குளிக்கணும்னா போய் குளிச்சிட்டு வாங்களா, வீடு போய் சேருவோம். உங்க பெரிய பொண்ணத்தெல்லாம் அங்கதான் போய் நின்று குளிச்சிட்டு இருக்கா. சின்ன பொண்ணுலாம் போய் பத்திரமா அவளையும் பாத்துக்கிடுங்க. நீங்களும் குளிக்கணும்னா குளிச்சிட்டு விளையாடிட்டு வாங்க. நாங்கள் போய் நாங்க நிற்கோம். ஆமா நாங்கள் போய் துணியை காய வைக்கலாம்னு வந்தோம். கொஞ்சம் அப்படியே நின்னா துணியை காஞ்சிரும். நீங்களும் போனா சீக்கிரம் போயிட்டு வாங்களே. சரிம்மா ஓடியா போவோம். என்ன ஓட்ட ஓடியானவே கீழே கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிட்ட போறானுவே. இந்த பிள்ளைகளுக்கு போன் என்னத்தை தான் கையில வச்சிருக்குது போல தெரியல. போன் போட்டா போன் எடுக்க மாட்டேங்குதுவே. ஐயா சஞ்சய் எங்கயா இருக்க? நீங்க முதல்ல எங்க இருக்கீங்கம்மா? இல்ல நான் இந்த தண்ணி உளிய இடம் இருக்குல்ல அங்கதான் உட்கார்ந்துருக்கேன். அவிய 2 பேரும் எங்க போனாவன்னு தெரியல. நீங்களும் நீ சஞ்சனாவும் தானே இருக்கா? இவ சரணும் உன்னைய தேடி தான் போனாவே. ஆளையே காணோம். போன போட்டாலும் எடுக்க மாட்டேங்குவே ரெண்டும். அதான் உனக்கு போட்டேன்யா. நீ எங்க இருக்கா? ஓ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்கியம்மா. சரி அங்கேயே இருங்க, நானும் சஞ்சனாவும் ஒன்னா தான் இருக்கோம். அங்கதான் வரோம். நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க. சரி சரி நான் இங்கே இருக்கேன், நீங்க சீக்கிரம் வாங்க. எப்படியோ ஒரு வழி அந்த பிள்ளைகள் போன எடுத்துருச்சு. ஐயோ சரணோட அத்தையை ஃபோன் பண்ண மாதிரி இருந்துச்சே, யாருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை சரண் வந்துருவானாங்க. சரணை தான் வர சொல்லியிருப்பாங்களோ. அவன் வந்தானா அவனை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே இவங்கெல்லாம். இப்போ என்ன பண்ணுறது? இனிமேல் என்ன ஆகுமோ தெரியலையே.